வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய் விருந்து சேனலில் நான் மறைந்த 2000 வருடம் பழமையான ஒரு ஆரோக்கியமான உணவு அம்புலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வரகுல செய்கிற ஒரு உணவு தான் இந்த அம்புலி. மன்னிக்கணும், நான் இந்த அம்புலி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்காக வரகு அரிசியை பற்றியும் இந்த அம்புலியை பற்றியும் கொஞ்சம் பேசிடுறேன். 2000 வருடம் பழமையான புறநானூற்றில் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரை நோக்கி பெருமையாக பாடும் பொழுது இந்த அம்புலியை பற்றி சொல்லியிருக்காரு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த அம்புலி உணவு. நான் இந்த பாடலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு அருமையான மருந்து இந்த அம்புலி உணவு. இரத்த அழுத்தத்தை குறைக்கும், கெட்ட கொழுப்புகளை கரைக்கும், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வரகை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடம்பை வலுவாக்கும் இந்த வரகு. வாங்க அம்புலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அம்புலி செய்கிறதுக்கு நான் 1 கப் வரகு அரிசி எடுத்து அதை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. சிறுதானியங்களை செய்யும் பொழுது எப்போவுமே இப்படி ஊற வச்சுட்டு செய்யுங்க. சீக்கிரமும் வெந்துடும், சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும். ஊற வச்ச வரகரிசியை நான் குக்கரில் மாற்றிக்கிறேன். வரகு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் நம்மளால் வெளியில் போக முடியாததுனால உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. நல்லா குழைய வச்சு சாப்பிட்றது நல்லது. 1க்கு 3 கப் தண்ணி வச்சுக்கேன். இதை 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அம்புலி செய்யும் போது மண் பாத்திரத்தில் செய்யுங்க. அது இன்னும் டேஸ்ட்டாகவும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ நான் மண்பானையில் மாற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி வச்சு அதை கலந்து விட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி வைங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம முதல்ல மோர் சேர்க்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ஒரு சின்ன டீஸ்பூனில் சீரகம், மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. இடையில கிளறி விட்டுட்டு இருங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இது இப்போது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மோர் சேருங்க. சூடாக இருக்கும் போது மோர் சேர்க்கக்கூடாது. நான் 1 டம்ளர் புளிச்ச தயிரில் மோர் ஆற்றி வச்சுருக்கேன். அந்த மோர் இதில் சேர்த்துடுறேன். அம்புலிக்கு கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்து மோராத்தி சாப்பிடுங்க. அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கலந்து விட்டுறலாம். நான் கூடுதல் சுவைக்காக சின்ன வெங்காயத்தை இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய, நம் உடலை வலுவாக்கக்கூடிய ஆரோக்கியமான அம்புலி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அம்புலி. இதை சுண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், எள்ளு துவையல், கொள்ளு துவையலோடு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு அம்புலி மாமா கதைகள் சொல்லும் பொழுது இந்த அம்புலியையும் சேர்த்து கொடுங்க. நமது பழைய உணவுகளையும் பண்பாட்டையும் அழியாமல் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம். நன்றி.